உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. What you need? What you need? When do you want it? When do you want it? ஆசையில் போராடும் ஈழத் தமிழர்கள், கெடுவிதித்த உள்நாட்டு போலீஸ், தமிழர்களுடன் கைகோர்த்த ஈரான் மக்கள், What you need? என்ன நடக்கிறது ஆஸ்திரேலியாவில்? சொந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வழியின்றி அகதியாக இந்தியாவிற்குள் நுழைந்து பல வருடங்கள் இங்கேயும் அகதி என்ற முத்திரையோடு வாழ்ந்து நமக்கென ஒரு குடியுரிமை வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து பசி பட்டினியோடு அச்சத்தின் உச்சத்தில் 30 நாட்கள் கடினமான கடல் பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியா செல்லும் ஈழத் தமிழர்களில் பல ஆயிரம் பேர் கடலுக்குள்ளேயே மடிந்து போகின்றனர். மிஞ்சிய சில ஆயிரம் பேர்தான் தங்கள் குழந்தைகளுடன் ஆஸ்திரேலியா கடற்கரையை அடைகின்றனர். அப்போது இனி நமக்கு என்று ஒரு நாடு கிடைத்துவிடும் என்று அவர்கள் விடும் நிம்மதி பெருமூச்சும் நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. தமிழர்களைப் போலவே ஈரான் மக்களும் இங்கு அகதிகளாக வந்து தங்கியுள்ள நிலையில் அவர்களும் நிரந்தர விசா கோரி போராடி வருகின்றனர். கடந்த 13 வருடங்களாக ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளாக சென்ற சுமார் 12,000 பேருக்கு இன்னும் நிரந்தர விசா கிடைக்கவில்லை. தங்கள் உழைப்பில் கிடைக்கும் வருவாய் உணவு, உறைவிடம், மருத்துவ செலவுக்கே சரியாக போவதால் தங்களின் கனவான குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகவே உள்ளது என்கின்றனர். அதனால்தான் எங்களுக்கு நிரந்தர விசா கொடுங்கள், மருத்துவ அடையாள அட்டை கொடுங்கள் என்று தொடர்ந்து அவர்கள் போராடி வருகின்றனர். இலங்கை மற்றும் ஈரான் மக்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 22 பெண்கள் மெல்போர்னில் இருந்து பாராளுமன்றம் உள்ள கான்பரா நோக்கி 670 கிலோமீட்டர் நடைபயணத்தை தொடங்கி கடினமான பாதைகளில் வழிகளை கடந்து அக்டோபர் 18ஆம் தேதி பாராளுமன்றம் சென்றடைந்தனர். அதேபோல இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கவும் தினுஷன் என்ற கிரிக்கெட் வீரர் 1400 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்து குறிப்பிட்ட நாளில் பாராளுமன்றம் முன்பு நடந்த பிரம்மாண்ட போராட்டத்தில் பங்கேற்றார். இதில் ஆயிரக்கணக்கான அகதிகளாக வாழும் உரிமைக்காக காத்திருக்கும் மக்களும் கலந்து கொண்டனர். பல எதிர்க்கட்சி எம்பிகளும் ஆதரவு குரல் எழுப்பினர். ஆனால் கோரிக்கைதான் நிறைவேறியபாடில்லை. இந்த நிலையில்தான் மீண்டும் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட், பிரிஸ்பேன் உள்ளிட்ட 5 இடங்களில் போலீசாரின் அனுமதி பெற்று 50 நாட்களுக்கு மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதில் குழந்தைகளும் பங்கேற்றுள்ளனர். தொடர் காத்திருப்பு போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது. இந்த நிலையில் அனுமதி பெற்று 23 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடக்கும் பிரிஸ்பேன் நகரில் போராட்ட களத்திற்கு வந்த போலீசார் இந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது, இன்று 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் போராட்ட களத்தை அகற்ற வேண்டும் என அதிரடியாக கூறி கெடு விதித்துள்ளனர். இந்த தகவலால் போராட்டத்தில் உள்ள மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பிரிஸ்பேன் நகரை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பலரும் போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். போலீசாரும் வந்துள்ளனர். இதனால் இந்த சூழலே பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.